மொத்தத்துல அமெரிக்கா தாக்குனது வெனிசுலா, ஸ்டாலினுடைய முகமே ஒரு பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்ட். என்ன பெனின்சுலா என்ன, அது ஒரு நல்ல மீனிங்ல தான் சொல்றேன். தீபகற்பம் அவரு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. பிரதர், இவ்வளோ வன்மத்தை எடுத்துட்டு வந்தா எல்லாமே இப்படிதான் தெரியும். சரியா? கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பொங்கலுக்கு 3000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு? காசு கொடுத்து போடா, எங்க ஓட்டு விஜய்க்கு தான். அட மோசக்கார பாவீங்களே, 3000 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட மாட்டேன்றீங்களே. உங்க கல் பிளட் வருது பாத்தியாடா? அப்படியா? வரலையே சார். இங்க வருதுடா, இங்க வருது. எடப்பாடி பழனிசாமி வந்து 2500 ரூபாய் கொடுத்தார். 2500 ஒரு 1500. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்காங்க. நான் வரவேற்கிறேன், அப்பவே வரவேற்றிருக்கேன். நான் அதை வேண்டாம்னு சொல்லல. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டு இடம்பெற்றேன். அவர் மனசு பெருசுங்க. ஒரு 1000 ரூபாய் போட்டா 5000. மனசு பெருசு, மூட சின்னதுன்றேன். நக்கல்யா அவனுக்கு. இப்ப தேர்தல் வந்துருச்சு பாருங்க, நெருங்கிட்டு இருக்குல்ல. 4 மாசத்துக்குள்ள தான் தேர்தல் வரப்போகுது. ஆக தன்னுடைய சுயநலத்திற்காக தருகிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. கண்ணாடி சார் அது. 2021 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின், கோரிக்கையை வைத்த ஸ்டாலின், ஏன் 2026 வெறும் 3000 ரூபாய் கொடுக்கிறார்? அது வேற வாயி, இது நார வாயி. எந்த துறையை வேணா எடுத்துக்கோங்க, போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்க, இது சுகாதாரத்துறை எடுத்துக்கோங்க, என்ன கல்வித்துறை எடுத்துக்கோங்க, எதை எடுத்தாலும் இதில் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? எதையுமே சொல்ல முடியாத ஒரு ஆட்சி இது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இல்ல, நம்ம முதல்வர் வந்து வீடியோ நிறைய பேசுவார்ல மக்கள் கிட்ட. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. வச்சு என்ன பண்றது? அவரே சொல்வாரு, சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா. நக்கப்பா. சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்வாங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க அன்பா மட்டுமே, பாசிட்டிவா மட்டுமே, உண்மையா மட்டுமே இந்த வருடத்துக்கு அவருக்கு ஒரு விஷ் நீங்க பண்றீங்க, அவருக்கு ஒரு பிளெஸிங் நீங்க கொடுக்குறீங்கன்னா என்ன கொடுப்பீங்க சொல்லுங்க. ஒழிந்து போ பீடையே. சார், நீங்க சும்மா சும்மா முதலமைச்சரை குறை சொல்லிட்டே இருக்கீங்க. மாணவர் நலனுக்காண்டி நேற்று லேப்டாப் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துங்க, அந்த பெட்ரோல் எடுத்து அந்த ஸ்டிக்கர் மேல நீங்க அப்ளை பண்ணிட்டு வரக்குள்ள சார் வடகரி போலாகுது. என்ன சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணாவே இந்த ஸ்டிக்கரை ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டுறாரு. மணிகண்டன் ஓட்டிங்க. அவர் பாராட்டுறாரு. இப்படி ஒரு நல்லாட்சியை கொடுத்துருக்காரு. டெய்லியும் போய் அவரை போட்டு அடிச்சுக்கிறீங்களே சார். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ. விஜய் சேதுபதி என்ன லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ற டெல்லோட இந்தியன் வைஸ் பிரசிடென்ட்டா? புரோக்கர் பையல அடுத்து கிழிச்சு போடுவேன். பொம்பளை புரோக்கர் நீ. நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க, சொர்ணையே வர மாட்டீங்க. விஜய் சேதுபதிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். நேற்று அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் சேதுபதி அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அரசு ரொம்ப காலமாகவே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு நம்ம எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு. அது இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்டே இருக்கு. இந்த விஜய் சேதுபதிலாம் எனக்கு அவர் மீதுலாம் ரொம்ப மரியாதை இருந்துச்சு. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்னென்னமோ ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. போடா, மூஞ்சி லட்சக்கா துப்பிடுவேன். மணிகண்டன் ஹெச்பி லேப்டாப் மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்டிங் மேனேஜரா? நம்மளுடைய இந்த திராவிட மாடல் அரசு வந்து எதை மூலதனமா நம்புதுன்னா அறிவை, கல்வியை. அதுக்காக தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமா நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன் தான் இந்த நடிகர்கள்லாம் இப்படி நிலைவித்துவானுங்களா மாறுறாங்கன்னு எனக்கு உள்ளபடியே வருத்தமா இருக்கு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? வந்து கூப்பிட்டானா போய் நிற்காந்து உட்காந்து சிஎம் கூட ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு போவியா? உட்காந்துட்டு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் லேப்டாப்பே யாரும் பார்க்காதது மாதிரி, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாருமே படிக்காதது மாதிரி, எதுக்கியா குத்த காசுக்கு மேல இவ்வளோ கூவுறீங்க? எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி உங்களை பார்த்தா தெரியுது எப்படின்னு கேக்குறேன். வச்சுக்கங்க, அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா
அதிகமா ஃபீல் பண்றேன். எப்படி விளம்பரம் தேடுறாங்கன்றது தெரியுதா உனக்கு? மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. இது ஒரு அரசு விழா, அரசு நலத்திட்ட விழா இல்லையா? இது எதுக்கு விஜய் சேதுபதிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இவங்க எல்லாம் அப்படியே பாராட்டி மைக்க புடிச்சுக்கிட்டு அப்படியே உருகுவாங்க. அந்த ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. விஜய் சேதுபதிக்கும் லேப்டாப்புக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறோம். சொல்லு, இப்போ நீ தான் சொல்லு, என்ன சம்பந்தம்யா? அரசு பணத்தில் கொடுக்கக்கூடிய நலத்திட்டம் இது இல்லையா? சினிமா ஆக்டருக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? இப்போ விளம்பரம் தர்றீங்களா சினிமா ஆக்டர் வச்சு? இவர்தான் சொல்ல சொன்னாரு, ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு, அப்படிதான் சொல்ல சொன்னாரு. அவர் சிகப்பு பூதத்துக்கு பயந்துக்கிட்டு சரி நான் வாழ்த்து பேசுகிறேங்க, டைலாக் கரெக்டாக சொல்லுங்கள், இதை உடச்சி விடுறோம். நம்ம செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. இந்த ட்ரைலர் வெளியான ஒரு நாள் கழித்து பராசக்தி ட்ரைலர் வெளியாகி அது ஒரு நாள் கழித்து வெளியானாலும் கூட ஜனநாயகனை விட அதிகமான பார்வையாளர்களை பெறுகிறார். நீங்க எப்படி பாட்டை வச்சு பராசக்திக்கு அந்த ரிவ்யூஸை போட்டிட்டு ஜனநாயகம் கம்மியா இருக்கு அந்த மாதிரி அது மாதிரி அதுல சன் நியூஸ்ல எத்தனை நியூஸ் போட்டிருந்தாங்க பாத்தியா? ஜனநாயகன் ட்ரெய்லரை விஞ்சி எதுன்னு. சரிடா, விஞ்சிட்டு போடுறா. ஒரு நியூஸ் சேனல்ல போடுற அளவுக்கான நியூஸ் ஆடா இது. யூடியூப்ல என்ன தெரிஞ்சு பாட்டை வச்செல்லாம் அதிகம் பண்ண முடியாது. பண்ணலாம் எல்லாத்துக்கும் டெக்னாலஜி. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இதோ வந்துட்டேன். ஜனநாயகன் பாத்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்திருக்கு, கிட்டத்தட்ட 41 மில்லியன் பிளஸ் வியூஸ். பராசக்தி பாத்தீங்கன்னா ஜனவரி 4 வந்திருக்கு, பட் கிட்டத்தட்ட 49-50 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஜனநாயகன்ல பாருங்க, இதுல லைக்ஸ் பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன். ஆனா இதுவே பராசக்தி பாத்தீங்கன்னா 4 லேக் தான் இருக்கு. லைட் வியூ ரேஷியோவே ஆக்சுவலா கம்மியா இருக்கு. இது ஒரு இண்டிகேட்டர். ஜனநாயகன் பர் மில்லியனுக்கு 2275 கமெண்ட்ஸ் வந்திருக்கு, விச் இஸ் ஹை. ஆனா இதுவே பராசக்தி 438 தான் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டே கம்மி. சோ ஆவரேஜா யூடியூப் வீடியோக்கு வர கமெண்ட்ஸ் ரேஷியோ விட பராசக்தியோட கமெண்ட்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கு. இதுல என்ன தெரியுது? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. கடைசியா வீடியோவோட கவ் பராசக்தில 3 to 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் 3 மில்லியன் தான் இருந்திருக்கு. ஆனா 5th ஹவர்ல 20 மில்லியன் ஆயிருக்கு. 6th ஹவர்ல 24 மில்லியன் ஆயிருக்கு. இட்ஸ் கன்சர்னிங். அது மாதிரி கன்சர்னிங் எல்லாம் இது பாக்குறதுக்கு பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஜனநாயகன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீம்ஸ் ஆர்கானிக். வியூ டு கமெண்ட் ரேஷியோ, வியூ டு லைக் ரேஷியோ எல்லாம் அதிகமா இருக்கு. ஆனா பராசக்தி அப்படி இல்ல. பராசக்தி கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டாங்க. என்னடா நான் கொஞ்சம் போட்டு முந்தி இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரைலர் வெளியான ஒரு நாள் கழித்து பராசக்தி ட்ரைலர் வெளியாகி அது ஒரு நாள் கழித்து வெளியானாலும் கூட ஜனநாயகனை விட அதிகமான பார்வையாளர்களை பெறுகிறார். ஆனா இது பாட் வச்சு ஒரு வியூஸ் வாங்கணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்டே இருக்காது. தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டு வந்திருக்கேன். இப்படி நான் கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.